அண்ணா எப்பவுமே என்னதான் ஃபர்ஸ்ட் பேச விடுவீங்க, 2 நிமிஷத்துல பேசிட்டு முடிச்சிருவேன். இன்னைக்கு என்ன பேச விடல. அதனால இந்த தமிழ்நாட்டு 69 இடஒதுக்கீடு பாதுகாக்க தொடர்ந்து டாக்டர் ஐயா இந்த கூட்டத்தை நடத்திடுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் வருது அதனால நீங்க இது நடத்துறீங்கன்னு சொன்னாங்க. நாங்க அப்படி கிடையாது. தேர்தலுக்கு அப்புறமும் இதை நடத்துவோம். இதை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்ப எடுக்கிறாங்களோ அது வரை தொடர்ந்து நடத்துவோம். ஏன்னா இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் கூட்டம் போடணும்னா எங்களோட ஒரு 15-20 அமைப்பு தான் வந்துருச்சு. இப்ப ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மத்திய அரசு, மத்திய எதிர்கட்சி எல்லாமே வந்திருக்கு. அப்ப இது அண்ணன் அன்புமணி அண்ணன் எடுத்த தொடர் முயற்சிக்கு பெரிய வெற்றி. இதுல நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுல அமைப்புகள் நிறைய புதுசா வந்திருக்காங்க. நாங்க கட்சிகள் இப்ப இந்த கூட்டத்தில் புதுசா நிறைய வந்திருக்காங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நாங்க நடத்த சொல்றோம்னா, அதுவும் பொருளாதார ரீதியா ஜாதிவாரி நடப்பு எடுத்து சொல்றோம். அண்ணன் ஈஸ்வரன் சொன்னபோது, அண்ணன் திருமாரஞ்சி சொன்ன போதெல்லாம் ஒரு சமுதாயத்துல பணக்காரனும் இருக்காங்க, ஏழையும் இருக்காங்க. அந்த பணக்காரன் ஏழையா இருந்துகிட்டு இருக்கான், பணக்காரன் இருந்துட்டு இருக்கான். இதை மாற்றி அமைக்கணும் தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க பொருளாதார ரீதியா எடுத்து சொல்றோம். தொடர்ந்து அண்ணன் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டோம். இப்ப போன ஆட்சியில நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். அந்த தளபதி செய்யாததை இந்த தளபதி செய்வார்னு நாங்க நம்புகிறோம். கண்டிப்பாக வருகின்ற கூட்டத்தொடரில் அதை நீங்க உறுதிப்படுத்தணும். அண்ணன் போன்ற அண்ணா திமுகலேருந்து வந்திருக்க அண்ணன் அமைச்சர் அண்ணன் போடலாம், நீங்களாம் போய் ஒரு அழுத்தத்தை கொடுத்து கண்டிப்பாக வருகின்ற இந்த கூட்டத்தில் நடைபெற்று இருக்கணும். அது நடைபெறலைன்னா எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் அண்ணன், வேல்முருகன் அண்ணன், ஆறுமுகம், தனியார் வந்திருக்காங்க. இப்போ கூட்டம் பெருசா இருக்கு. அதனால கண்டிப்பாக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடிகிற வரையும் நான் சார்ந்திருக்கு வேளாளர் சமூகம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இதுல நிறைய பாதிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் 42 உறுப்பினர்கள். ஏன்னா அண்ணன் சொன்னாங்க, ஜாதியில் இப்போ 1008 ஜாதி வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரே ஜாதியில் இருந்த வேளாளர்கள் இப்போ 42 உறுப்பினராக பிரிஞ்சு கிடக்கோம். இப்போ அதனால எங்களுக்கு 10% எஃப்சிலையும் இருக்காங்க, பிசிலையும் இருக்காங்க. இதே ஒரு அட்டவணையில் கொண்டு எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும். அதுக்கு நாங்கள் தொடர்ந்து எங்களோட வேளாளர் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் கலந்து ஆலோசித்து நாங்கள் கண்டிப்பாக அதை வலியுறுத்துவோம். நீங்க செய்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.